தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்புக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். மடியில் கனமில்லாததால் வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கைது செய்யப்பட்ட 9 குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனையை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று கிடைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக தனது எக்ஸல பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியையும் சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கிறது. பொள்ளாச்சி வழக்கில் சுயவிவரங்கள் வெளியானது சொன்னதாக திமுக, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா? இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் செயல் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆரை லீக் செய்தது ஸ்டாலின் மாடல் அரசு என்று கடுமையாக சுட்டிக்காட்டி தற்போது இந்த எக்ஸ்தல பக்கத்தில் அதிமுக வெளியிட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம். அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரினோம். ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் அரசு எதிர்ப்பதை ஏன்? யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக என்ற ஒரு கேள்வியை அதிமுக வைத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு எதிரான உச்சநீதிமன்றம் வரை சென்று ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதானே என்ற கேள்வியும் வைத்திருக்கிறது அதிமுக. நீதி கிடைப்பதில் என்ன பயம் இவர்களுக்கு என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஞானசேகர் திமுக கொத்தடிமை அல்ல, அனுதாபி மட்டுமே என்று முதலமைச்சர் உருட்டவும் இல்லை, உங்களை போன்ற எந்த சாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவும் இல்லை நாங்கள் என்றையும் அதிமுக சொல்லி இருக்கிறது. எனவே 2026 எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைந்ததும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலை உரிய நீதியும் நிச்சயம் கிடைக்கும் அன்று திமுக தலைகுனிந்து நிற்கும், இது உறுதி என்ற ஒரு சுட்டிக்காட்டி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏன் சிபிஐ விசாரணை வைக்கவில்லை என அதிமுக தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. 6 ஆண்டு கழித்து இன்று பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை முழு மூச்சாக அதிமுக வரவேற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.